இப்போ நாம் பார்க்க போகிறது கார்பன் மோனாக்சைடும் உலோகங்களும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும். உலோகத் தனிமங்களுடன் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைய அணைவு சேர்மங்களை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நிக்கல் கூட கார்பன் மோனாக்சைடு சேர்ந்துச்சுன்னா நிக்கல் டெட்ரா கார்பனேட், அயனோட சேர்ந்துச்சுன்னா அயன் பென்டா கார்பனேட், குரோமியத்தோட சேர்ந்துச்சுன்னா குரோமியம் ஹெக்ஸா கார்பனேட். இதில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுருக்காங்களா, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாலே என்ன சொல்லியிருக்கேன் நான், அணைவு சேர்மங்கள். இந்த மாதிரி அணைவு சேர்மம் தயாரிக்கப்படுகிறது. இதில் இந்த அணைவு சேர்மம் தயாரிக்கும் போது இதில் இணையக்கூடிய அந்த உலோகத்தோட ஆக்சிஜனேற்ற நிலைமை என்ன இருக்குன்னா பூஜ்ஜிய ஆக்சிஜனேற்ற நிலைமை. இது உங்களுக்கு ஒன் வேர்டு கொஸ்டினாக கேட்பாங்க. நிக்கல் டெட்ரா கார்பனைல், குரோமியம் ஹெக்ஸா கார்பனைல் என்ன கேட்பாங்கன்னா குரோமியத்தோட ஆக்சிஜனேற்ற நிலை என்ன, அது மாதிரி இங்கே நிக்கலோட ஆக்சிஜனேற்ற நிலை என்ன, அயனோட ஆக்சிஜனேற்ற நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு இடம் போட்டுடலாம், பூஜ்ஜிய ஆக்சிஜனேற்ற நிலை. உள்ள உலோகத்தோட ஆக்சிஜனேற்ற நிலை என்னவா இருக்கும், பூஜ்ஜியமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வடிவமைப்பு. எதனுடைய வடிவமைப்பு, கார்பன் மோனாக்சைடோட வடிவமைப்பு. கார்பன் மோனாக்சைடுக்கு வந்து நேர்கோட்டு அமைப்பு. அதாவது கார்பன் அது கூட எதுக்கு டைரெக்டாக இணைஞ்சிருக்கு, ஆக்சிஜன். இதான் என்ன பேர், நேர்கோட்டு அமைப்பு. இந்த கார்பன் மோனாக்சைடு கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையே 3 எலக்ட்ரான் இரட்டைகள் பங்கிடப்படுகிறது. மொத்தம் டோட்டலாக எத்தனை இரட்டைகள் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில, 3 எலக்ட்ரான் இரட்டைகள். இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பு நீளம் எவ்வளவா இருக்குன்னா 1 பாயிண்ட், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கார்பன் மோனாக்சைடில் உள்ள கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில் உள்ள பிணைப்பு நீளம் 1.128 ஆம்ஸ்ட்ராங். அடுத்து இது வரைஞ்சி பார்த்தோன்னு சொன்னால் இந்த கார்பனுக்கு வந்து ஒரு 2 எலக்ட்ரான் அந்த வேதிவினையில் பங்கேற்க எலக்ட்ரான் 2 இருக்குது. அடுத்தது ஆக்சிஜனை சுற்றி இது வந்து ஒன்றும் இல்லை, 1s2 எல்லாம் போடுவோம் தெரியுமா. அதே மாதிரி 8 அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரானுக்கு வந்து ஆக்சிஜனுடைய எலக்ட்ரானை வந்து அணியன் வந்து 8. அதில் நம்ம கேஷல் எல்ஷெல்ல பிரிச்சுனா 2 6 வருமா. கேஷல் எல்ஷெல்ல பிரித்து பார்த்தா கேல 2 எலக்ட்ரான், மீதி 6 எலக்ட்ரான் எங்கே, எல்ஷெல்ல. அந்த 6 எலக்ட்ரான் தான் 3 ஜோடியாக போட்டிருக்காங்க. இந்த 3 ஜோடியாக போடும்போது அதில் இந்த 3 ஜோடி எலக்ட்ரானில் ஒன்று உள்ளே வந்துட்டுனா டபுள் பாண்ட் ஆயிரும். அப்போ இங்கே ஒரு ஜோடி குறைஞ்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த கார்பனுக்கு இடையில 2 எலக்ட்ரான் இருக்குது. அதில் ஒரு ஜோடி பாண்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னால் மீதி 2. அடுத்து ஒரு ஜோடி பாண்டுக்கு வருதுன்னு சொன்னால் அடுத்து ட்ரிபிள் பாண்ட் ஆயிரும். அப்போ நம்ம இப்படியும் குறிக்கலாம் கார்பன் மோனாக்சைடை. சி சிங்கிள் பாண்ட் போட்டிங்கன்னா ஓவை சுற்றி 3 பேர் 3 ஜோடி இருக்கிற மாதிரி போடணும். சி டபுள் பாண்ட் போட்டிங்கன்னா அந்த 3 பேரில் உள்ளே ஒன்று வந்துட்டுன்னு அர்த்தம். அவள் மீதி எத்தனை தான் இருக்கும், ஆக்சிஜனுக்கு மேலே 2 பேர் எலக்ட்ரான் தான் இருக்கும். அடுத்து இன்னொரு பேரும் உள்ளே வந்துட்டுனா ட்ரிபிள் பாண்ட் ஆயிரும். அந்த ஆக்சிஜன் பக்கத்தில் ஒரு எலக்ட்ரான் பேர் தான் இருக்கும். இதுதான் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. அடுத்து கார்பன் மோனாக்சைடோட பயன்கள். ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு சம மோலார் கலவை, நீர்வாயுன்னு படித்தோம், COH2. நம்ம கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கலந்த வாயுக்கு பேர் உற்பத்தி வாயு. நீர்வாயுனா CO-வும் ஹைட்ரஜனும், உற்பத்தி வாயுனா CO-வும் நைட்ரஜன். இது வந்து தொழிற்சாலையில் ஃபியூவலாக பயன்படும். ஃபியூவல்னா என்னது, எரிபொருள். பெரிய பெரிய தொழிற்சாலையில் வந்து எரிபொருள் கலவை எதை பயன்படுத்துகிறாங்க, நீர்வாயு அல்லது உற்பத்தி வாயு. அதில் நீர்வாயுங்கிறது கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கலந்த கலவை. உற்பத்தி வாயுங்கிறது கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் கலந்த கலவை. கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணி. இதனால் உலோக ஆக்சைடுகளை உலோகங்களாக ஒடுக்க முடியும். இப்போ கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அயன் ஆக்சைடு கூட சேர்த்தா Fe2O3 எதாவது மாற்றப்பட்டுச்சு, Fe. சிறந்த ஒடுக்கு காரணி. கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஈனி ஆகும். இது இடைநிலை உலோகங்களுடன் இணைந்து உலோக கார்பனிலை சேர்மங்களை தருகிறது. கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஈனின்னு சொல்லி வந்து 4வது லெசனில் வரும். 4வது லெசனில் அணைவு சேர்மங்களை உருவாக்கும் போது, அணைவு சேர்மங்களை உருவாக்கணும்னா ஈனியும் உலோகமும் இருந்தால் போதும். ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த இனி இடைநிலை உலோகங்களோடு இணைந்து உலோக கார்பனில் சேர்மம். இதோட நிக்கல் டெட்ரா கார்பனைல், குரோமியம் ஹெக்ஸா கார்பனைல்லாம் பார்த்தோமா. இந்த அணைவு சேர்மங்கள்லாம் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த கார்பன் மோனாக்சைடோட சேர்க்கும் போதும், இந்த கார்பன் மோனாக்சைடையும் உலோகங்களையும் நிக்கலோட சேர்க்கும்போது நிக்கல் டெட்ரா கார்பனைல் இந்த மாதிரி உலோக கார்பனைல் சேர்மங்களை உருவாக்குகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்பன் டை ஆக்சைடு.
இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபார்முலா CO2. இதில் பொதுவாக நீங்கள் சின்ன கிளாஸில் அந்த காற்றில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது காற்றில் மேக்ஸிமம் நைட்ரஜன் அதிக பர்சன்டேஜ் என்ன தான் 73% நைட்ரஜன், மீதி 26% ஆக்சிஜன், 1% என்ன இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம், கார்பன் டை ஆக்சைடு. 1% என்ன இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு. அடுத்த தயாரிப்பு எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி பாருங்கள். கார்பனையும் ஆக்சிஜனையும் அதிக அளவு ஆக்சிஜன், கார்பன் கூட அதிக அளவு காற்று செலுத்தினா எதாவது மாற்றப்படும், கார்பன் டை ஆக்சைடு. இதுலேயும் டெல்டா ஹெச் -394. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மைனஸில் ஆன்சர் வந்தால், டெல்டா ஹெச் மதிப்பு மைனஸில் வந்தால் என்ன அர்த்தம், வெப்ப உமிழ்வினை அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம், வெப்ப, அதாவது கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கும் போது எதாவது மாற்றப்படும், வேறுலேருந்து வெப்பம் வெளிப்படும். எவ்வளோன்னு பாருங்கள், -394. அடுத்து சுண்ணாம்பை காற்றிலா சுழலில் வறுக்கும்போது அடுத்த தயாரிப்பு முறை கால்சியம் கார்பனேட். இது வந்து சாதாரண சுண்ணாம்புக்கள் ஃபார்முலா தான் CaCO3. இந்த CaCO3யை வெப்பப்படுத்தினா எதாவது மாற்ற முடியுமா, கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இப்படி நம்ம நினச்சிடலாம், நம்ம கார்பன் டை ஆக்சைடு தயாரிக்கலாம். ஆய்வகத்தில் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆய்வகத்தில் கால்சியம் கார்பனேட் எடுத்திருக்காங்க. கால்சியம் கார்பனேட் ஃபார்முலா என்னது, CaCO3. அது கூட HCl சேர்த்துருக்காங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போது இந்த உள்ள HCl உள்ள Clலும் Caவும் சேர்ந்து CaCl2. இங்கே உள்ள ஹைட்ரஜன் இங்கே ஆக்சிஜன் சேர்ந்து H2O ப்ளஸ் 3 ப்ளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து ஆய்வகத்தில் கார்பன் டை ஆக்சைடு எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி. அடுத்து கார்பன் டை ஆக்சைடோட பண்புகள். இது நிறமற்ற தீப்பற்றாத வாயுவாகும். அதனால தான் அந்த தீ இணைப்பான் அப்படின்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடு தீ இணைப்பான்னு ஒன்று இருக்குது, எரிய விடாது. ஆக்சிஜன் வந்து ஒரு பொருள் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் ஆக்சிஜன் வந்து எரிதலுக்கு துணை போகும். ஆனால் கார்பன் டை ஆக்சைடு எரிதலுக்கு துணை போகாது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நிலைமாறு வெப்பநிலை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடோட நிலைமாறு வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட சேர்மம். 3100 கெல்வின் வெப்பநிலையில் கூட வெறும் 76% மட்டுமே சிதைந்து கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றை தருகிறது. கார்பன் டை ஆக்சைடை ஹீட் பண்ண போகிறோம். எவ்வளோ வெப்பநிலையில், 3100. இவ்வளோ வெப்பநிலை கொடுத்து ஹீட் பண்ணும்போது எதாவது மாற்றப்படுது பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன். அதுலேருந்து ஆக்சிஜன் வெளியே வந்துடும். அப்போ எது இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு எதாவது மாற்றப்பட்டிருக்கும், கார்பன் மோனாக்சைடு. அடுத்து உயர் வெப்பநிலையில் கார்பன் டை ஆக்சைடு 3100 கெல்வின் வெப்பநிலை இந்த மாதிரி கிடைக்கிது. அதுக்கும் அதிகமாக ஹீட் பண்ணால் அந்த கார்பன் டை ஆக்சைடு ரெண்டாக பிரிஞ்சிடும், கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஏற்ற பண்பு பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை Mg, அதாவது Mgங்கிற உலோகம் மெக்னீஷியம் உலோகத்தோடு சேர்க்கும்போது கார்பன் டை ஆக்சைட்லேருந்து ஒரு ஆக்சிஜனை Mg எடுத்துக்கிட்டு எதாவது மாறப்படுது, MgO. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, அந்த உலோகத்தோட ஆக்சிஜன் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆக்சிஜன் சேர்க்கிற வினை என்ன வினை, ஆக்சிஜன் ஏற்றம். அப்போ இங்கே ஆக்சிஜன் ஏற்றியாக செயல்படுறது யார், CO2. இதே இது கார்பன் மோனாக்சைடில் CO ஒரு சிறந்த வினை என்னது ஆக்சிஜன் ஒடுக்கின்னு பார்த்தோம். அது மாதிரி இங்கே கார்பன் டை ஆக்சைடு மெக்னீஷியத்தோடு சேர்ந்து ஆக்சிஜன் ஏற்றி மெக்னீஷியத்தை எதாவது மாற்றுது, மெக்னீஷியம் ஆக்சைடாக மாற்றுது. அடுத்து நீர் வாயு சமநிலை. கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்கு இடையே நிகழும் வினையில் உருவாகும் சமநிலையானது பல்வேறு தொழிற்சாலை பயன்களை கொண்டுள்ளது. இல்லை கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜனை சேர்த்தா நீர்வாயு, கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் H2O நீர்வாயு. இதுக்கு இப்போ என்ன பேர், நீர்வாயு. அது மாதிரி கார்பன் டை ஆக்சைடு நீர் கரைசல் கார்பானிக் அமிலம் உருவாதலால் சற்றே அமிலத்தன்மை. கார்பன் டை ஆக்சைடு நீரையும் சேர்த்தா என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் உள்ள H2CO3. இந்த சோடா வாட்டரில் இந்த ரியாக்ஷன் நடக்கும். சோடா வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் அதிக ப்ரெஷரோட சேர்ப்பாங்க. சேர்க்கணும்னுக்கு எதாவது கிடைக்கும், இந்த ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும். என்ன ஆசிட் ஃபார்ம் ஆகும், கார்பானிக் அமிலம். கார்பானிக் அமிலம் ஃபார்முலா என்னன்னு பாருங்கள், H2CO3. அடுத்து கார்பன் டை ஆக்சைடோட வடிவம். கார்பன் டை ஆக்சைடு என்னது தான், நேர்கோட்டு வடிவம். கார்பன் மோனாக்சைடு எப்படி நேர்கோட்டு வடிவமோ கார்பன் டை ஆக்சைடோட நேர்கோட்டு வடிவம். இதில் ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா
சென்டரில் கார்பன், இந்த பக்கம் ஒரு O, இந்த பக்கம் ஒரு O. இந்த ஓவில் வந்து ஏற்கனவே கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும்போதும் ஆக்சிஜனில் எத்தனை ஜோடி எலக்ட்ரான் உண்டு? 3 ஜோடி எலக்ட்ரான், 3 ஜோடி எலக்ட்ரான். இங்கே பாருங்கள், 1 2 3. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த படம் வரைஞ்சாச்சு. இந்த 3 ஜோடியில் ஒரு ஜோடி பாண்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிருங்க? ஒரு ஜோடி குறைஞ்சிரும், அதுக்கு பதிலா அங்கே ஒரு பாண்டு வந்துடும். அதே மாதிரி இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு. ஒரு பாண்டு வெளியில் போகிறதா இருந்தால் ஒரு பாண்ட் எதுக்கு சமம்? 2 எலக்ட்ரான் சேர்ந்தா ஒரு பாண்ட். ஒன்று வெளில போகும்போது அப்போ இங்கே என்னாங்கன்னா இங்கே 2 வந்துடும். இங்கே வெளியில் உள்ள அந்த ஜோடி எலக்ட்ரான் உள்ளே வரும்போது பாண்டாக மாறும். பாண்டு வெளியில் போகும்போது எலக்ட்ரானாக மாற்றப்படும். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்ட்ரக்சர் இருக்குது, எழுதி பார்த்து படிங்க. அது கார்பன் டை ஆக்சைடோட பயன்கள் வேதி செயல்முறைகளுக்கு தேவையான மந்தமான சூழ்நிலை. அதாவது சில ரியாக்ஷன் நடக்கும்போது ஆக்டிவாக உள்ள வாயு தேவைப்படாது. மந்தமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய வாயு என்ன வாயுனா கார்பன் டை ஆக்சைடு. அதாவது அதிகமாக இப்போ எரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த காற்று அந்த இதில் இருக்கிற அந்த வாயுவினால் எரிஞ்சுதுன்னா சில வேதிவினைகள் வந்து செயல்பட முடியாமல் போயிடும். ஸோ அந்த இடத்துல மந்தமான சூழலை உருவாக்குறதுக்கு எது பயன்படுத்தாங்க? கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து உயிரியல் ரீதியாக ஒரு ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியமானது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி வந்து தாவரம் வந்து உணவை தயாரிக்குன்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடை அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்கிட்டது. ஸோ அந்த ஒளிச்சேர்க்கைக்கு எது பயன்படுது? கார்பன் டை ஆக்சைடு. ஆமாம், கார்பன் டை ஆக்சைடு வந்து எரிதலுக்கு துணை போகாது. அதனால் எதில் பயன்படுத்துகிறாங்க? தீயணைப்பான் கருவியில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு ஏற்றப்பட்ட குளிர்பானங்கள் தயாரிக்கவும். எல்லா குளிர்பானமுமே ஸ்ப்ரைட் எடுத்தாலும் சரி, என்ன எடுத்தாலும் போவன்டோ, இதனால் அங்கே என்னதுன்னா கார்பன் டை ஆக்சைடை அதிக அழுத்தத்தோட சரி. அதனால தான் ஒரு பாட்டில் நம்ம வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டு திறந்தோம்னு சொன்னால் குபுன்னு என்ன செஞ்சிடும்? அந்த மூடியை திறந்த உடனே எல்லாமே கொட்டிடும். அது காரணம் என்ன? அதுக்குள்ளே உள்ள கார்பன் டை ஆக்சைடு அதிக அழுத்தத்தில் அங்கே ப்ரெஷரைஸ்டாக உள்ள அந்த கார்பன் டை ஆக்சைடு அடைப்பாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இதில் பயன்படுது, குளிர்பானங்கள் தயாரிப்புலையும் பயன்படுது, உரைப்புகள் தயாரிப்பும் பயன்படுகிறது.